ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டுல என்ன பண்ணியிருக்காங்க, செமி கண்டக்டர் டிசைன் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல செமி கண்டக்டர்ஸோடைய சிக்னிபிகன்ஸ் சொல்லி பார்த்தோம். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிசிட்டியா கண்டக்டும் பண்ணாது, அட் த சேம் டைம் என்னவும் கிடையாது, ஒபேக்கும் கிடையாதுன்னு பார்த்தோம். ஸோ பாதினா அது ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் அது செமி கண்டக்டர். ஸோ அந்த செமி கண்டக்டரா இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி அதுல ஃப்ளோ ஆகுறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மெட்டீரியல்ஸ்ல. அதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல, இ வெஹிக்கிள்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு செமி கண்டக்டரை யூஸ் பண்றது நமக்கு வந்து என்னவா இருக்குன்னா பெட்டரா இருக்கும் மற்ற மினரல்ஸ் இல்ல மற்ற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணி. ஸோ அதுதான் செமி கண்டக்டருடைய பெரிய சிக்னிபிகன்ஸ். இன்னைக்கு நமக்கு ஓவராலாவே நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதை நோக்கியே நம்ம மூவ் பண்றதுனால செமி கண்டக்டருடைய சிக்னிபிகன்ஸ் அதிகமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு இங்க தமிழ்நாடு என்ன கொண்டு வராங்கன்னா செமி கண்டக்டர் டிசைன் ப்ரொமோஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ அந்த நேம் சிக்னிஃபை பண்ற மாதிரியே டிசைன் ப்ரொமோட் பண்றது. ஸோ புதுசா செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் கொண்டு வரதோ, அல்லது புதுசா ஏதாவது டிவைசஸ் ஏதாவது ப்ரோட்டோடைப்ஸ் கிரியேட் பண்றது. ப்ரோட்டோடைப்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைகிறது ப்ரோட்டோடைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி வச்சுருவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப்பா ஒரு மிஷின் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி அட்வான்ஸ் ஆக்கி அதை எப்படி லார்ஜ் ஸ்கேல்ல கம்மியான அமௌண்ட்ல மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்றது அப்புறம் டெவலப் ஆகும். பட் அந்த ஐடியா பேஸா இருக்கும்போது அது ப்ரோட்டோடைப். ஸோ இந்த இதுக்கு கீழே செமி கண்டக்டர்ஸ் ரிலேட்டடா எல்லாமே இன்டெகிரேட்டட் சிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செமி கண்டக்டர் சம்பந்தமா என்னென்ன வருதோ அது எல்லாத்துக்குமே தனியா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் அப் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது, இப்படி ஓவரால் டெவலப்மெண்ட் செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாட்டை எப்படி முன்னிலைப்படுத்துது அப்படின்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இதை கொண்டு வராங்க. ஸோ மெயினா டிசைன் ப்ரொமோஷன் இதுல முக்கியமா இருக்கு. அப்ப இது எதுக்கு கீழே நம்ம லான்ச் பண்றோம், தமிழ்நாடு செமி கண்டக்டர் மிஷன் ஸ்கீம். ஸோ செமி கண்டக்டர் மிஷன் என்ன 2030 சொல்லும் போதே 2030 தமிழ்நாடு ஒரு செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல ஒரு லீடிங் ஸ்டேட்டா உருவாக்குறது தான் இந்த மிஷனுடைய நோக்கம். ரைட்டா? ஸோ அந்த 2 பாயிண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் எய்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸும் சப்போர்ட்டும் கொடுக்கணும். யாருக்கு? தமிழ்நாடு பேஸ்ட் என்டிட்டிஸ். அது முக்கியம். தமிழ்நாட்டுல பேஸா இருக்கக்கூடிய என்டிட்டிஸ்க்கு அவங்க எதுலயும் என்கேஜா இருக்கணும் செமி கண்டக்டர் டிசைன். அதுதான் நம்ம கொஸ்டின். ஐ மீன் நமக்கு ஆல்ரெடி ஸ்கீமோட நேம் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் டு டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்து இன்னொரு கான்செப்ட் வந்து இதுல ப்ராடக்ட் நேஷன். இந்த இதுவும் முக்கியம். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ எக்கனாமி பார்த்தோம் அப்படின்னா 3 செக்டாரா இருக்கு இல்லையா? என்னதுலாம் 3 இதெல்லாம் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அப்போ நமக்கு இந்தியன் எக்கனாமி பேஸ்டா என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எது, அல்ல நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் பிரைமரியில தான் இருக்கணும். ஆனா யூஸ்வலா ஒரு எக்கனாமி எப்படி போகணும் அப்படின்னா பிரைமரியில இருக்கணும், பிரைமரியில இருந்து செகண்டரி போகணும். செகண்டரின்றது என்னது? மேனுஃபேக்சரிங். ஓகே, மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் தான் சர்வீசஸ் வரும். ஸோ ஒரு எக்கனாமி நார்மலா ஒரு கண்ட்ரி இப்படிதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க, பிரைமரியில இருந்து செகண்டரி அப்புறம் டெர்ஷரி. ஆனா இந்தியன் எக்கனாமில எதுதான் நடக்கல அப்படின்னா செகண்டரி வந்து நடக்கல. அதாவது பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு போறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெரிஷரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப டெரிஷரிக்கே அதிகமான டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண முடியலன்னா செகண்டரியை ஸ்ட்ரென்தன் பண்ணாமலே டெரிஷரி போயிட்டோம். ஸோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அகைன் செகண்டரி கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் மேக் பண்ணணும், மேக் இன் இந்தியா ஸ்கீம், அதுக்கப்புறம் ஆத்மநிர்பார் பாரத், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா இந்தியாவில மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதிகப்படுத்தணும், இந்தியாவில மேனுஃபேக்சரிங் பண்ற கெபாசிட்டியை கூட்டணும்னு சொல்லி நம்ம பேசிக்கணும். அதனால இப்போ நம்ம செகண்டரி மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். டெரிஷரி ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்ப அந்த செகண்டரி மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ப்ராடக்ட் நேஷன் அப்படின்றது. சரியா? என்னன்னா ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி நேஷன் அப்படின்னு காமனா சொல்லிடணும். அதை தமிழ்நாடும் உற்பத்தியில அதிகமா இருக்காங்க அப்படின்னு கொண்டு போறதுக்கு தான் இந்த ஸ்கீம். ஓகேவா? சோ அதோட விஷனையும் இது என்ன பண்ணுது, ப்ரமோட் பண்ணுது இல்லையா, என்ஹான்ஸ் பண்ணுது இல்லையா? அதனால மென்ஷன். சரியா? இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பேசியிருப்பாரு, ஸ்பெசிபிக்காவே ப்ராடக்ட் நேஷனா தமிழ்நாடு மாற்றணும்னு முயற்சி பண்றோம் அப்படின்னு. அதனால அது இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. ஏன்னா இது இன்னொரு கீவேர்டு, ஏன்னா இது புது டேம் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு கொஸ்டின்ல கேட்காதாலுமே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஏன்னா உற்பத்தி திறன் அதிகரிக்கணும் வைக்கணும்னு ஃபுல் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ப்ராடக்ட் நேஷன் ஒன்று எழுதிருக்கோம். அப்போ அது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் என்ன ஆகிடும், சேவ் பண்ணிடும் ஒரு சில விஷயம். இன்னொன்று நம்ம ஆன்சரை மற்றவங்க ஆன்சர்ல இருந்து டிஃபரன்ஷியேட்டும் பண்ணும்.
அதனால இந்த மாதிரி டேர்ம்ஸ் புதுசா யூஸ் பண்றாங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர் மிஷின் வந்து ஒரு 4 விஷயத்த மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. நமக்கே தெரியும் செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்றப்போ அது பேசிக்கா எங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபேப்லெஸ் கம்பெனிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். என்னது செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்டது எது வந்தாலுமே அது நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், ஃபேப்லெஸ் கம்பெனிஸ் சொல்றோம். ஜஸ்ட் அந்த டேர்முக்காக. சரியா? இது எதுவும் சிக்னிஃபை பண்ணல. பட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல இன்வால்வ் ஆகிறது எல்லாத்தையுமே ஃபேப்லெஸ் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் வந்து அண்டர்டேக்கிங் டிசைன், டெஸ்டிங் அண்ட் பேக்கேஜிங். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் செமிகண்டக்டர் மிஷினரி மேனுஃபேக்சரிங். ஸோ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அதுக்கு தேவையான மிஷினரி ரெண்டுமே வந்துடும். அப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், கிரியேஷன் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ எனி மிஷனுக்கு இதெல்லாம் தானே இருக்கும் போது காமனா. ஓகேவா? அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காமனா நோட் பண்ணி வச்சு. இப்ப எந்த மிஷன் கேட்டாலுமே அதுல என்னதான் இருக்க போகுது, இது சம்பந்தமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைலுக்கு ஒரு மிஷன் கொண்டு வராங்கன்னா ஆப்வியஸா என்னதான் இருக்கும், அதுக்கே தேவையான ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ் கொண்டு வரணும், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதிகப்படுத்தணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிஷினரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதான் இருக்கு. ஸோ இது ஒரு காமன் டெம்ப்ளேட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ எது சம்பந்தமா டாபிக் வந்தாலும் என்ன பண்ணிடலாம், இந்த கீவேர்ட்ஸ் அப்படியே தூக்கி அதை யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் செமிகண்டக்டர்ஸ் பத்தி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து முதல்வனின் காக்கும் கரங்கள் ஸ்கீம். சரியா? ஸோ காக்கும் கரங்கள் ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்தாங்க? ஸோ எதனால அப்படின்னா இப்ப நமக்கு மிலிட்டரி ஆர்மியில இருக்கிறவங்க என்ன எப்ப ரிட்டையர் ஆகிறாங்க, அவங்க எப்ப ரிட்டையர் ஆகலாம், 35 ஆகலாம். 35 அவங்க ரிட்டையர் ஆகலாம். அப்ப என்ன ஆயிருக்குன்னா 35 அவங்க ரிட்டையர் ஆகும்போது இங்கே அவங்களுடைய லைஃப்லிஹுட் அவங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டினியூ பண்ணி ஆகணும். இப்ப 20 to 35 அங்க இருந்துட்டாங்க அப்படின்றப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, பெருசா அவங்களோட எஜுகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்க முடியாது. ஆர்மி இல்லாம மத்த ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களால ஃபோக்கஸ் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா ஃபுல் டைம் அவங்க ஆர்மில இருந்திருப்பாங்க. அப்ப இங்க வந்து அவங்களுடைய நார்மல் லைஃப்ல லீட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படும், ஹெல்ப் தேவைப்படும் கவர்மெண்ட்ஸ். சரியா? ஸோ அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதனால நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கூட அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தனியா கோட்டா எல்லாமே நம்ம கொடுக்கும், ரிசர்வேஷன் தனியா எக்ஸர்விஸ்மெண்ட் கொடுக்கும். பட் இதை தாண்டி அவங்களும் ஆண்டர்பிரனர் ஆகுறதோ அல்லது அவங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு முனையலாம், அல்லது முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அதுக்கு அந்த ஏரியாவை கவர் பண்ணாம இருந்தோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரியா? ஸோ அதனால எக்ஸர்விஸ்மெண்ட் அதுதான் நம்மளுடைய டார்கெட் குரூப். எவ்வளவு கொடுக்குறோம்? 1 crore அப் டு 1. சரியா? ஸோ 1 கோடி வரைக்கும் 1 crore கண்டிப்பா அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுடைய என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கு, மேனேஜ் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் பார்த்துதான் 1 crore கொடுப்பாங்க. ஸோ 1 crore கொடுக்க மாட்டாங்க. 1 crore வரைக்கும் அந்த 10 லட்சமா இருக்கலாம், 20 லட்சமா இருக்கலாம், 50 லட்சமா இருக்கலாம். அது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி குரூப். சரியா? ஸோ அப் டு 1 crore. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்றாங்க, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 348 பெனிஃபிஷரிஸ்க்கு 50 கோடி கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ 348க்கு 50 கோடி கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருமே என்ன கொடுக்கலாம், கண்டிப்பா 1 கோடி கொடுக்கும். ஏன்னா 350 பேருக்கு மொத்தமே 50 கோடி தான். ஸோ அதுல 30% வந்து கேபிட்டல் சப்சிடியும் 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியாவும் கொடுக்கும். இது என்ன, இந்த கேபிட்டல் சப்சிடின்றது மொத்த அமௌண்ட்ல இருக்கிறது. சரியா? லோன் அமௌண்ட்டே கம்மியாகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ஒரு 100 கோடி கஷ்டம். சரி, ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் கடனா வாங்க போறாங்க அப்படின்னா இந்த 30% கேபிட்டல் சப்சிடியா இருக்கும். அந்த 10 லட்சத்துல 30% கவர்மெண்ட் எடுக்கும் அந்த லோனு. அப்ப லோன் அமௌண்ட்லயே ஒரு 30% குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, வட்டி கட்டுவாங்க இல்லையா, அந்த வட்டியில எத்தனை பர்சன்ட் எடுக்கிறாங்க, 3%. அப்ப வட்டிலையும் ஒரு 3% கவர்மெண்ட் பே, மீதி இருக்கிறது மட்டும்தான் எக்ஸர்விஸ்மெண்ட் பே பண்ணும். ஸோ இப்படிதான் அந்த சப்சிடி. அவங்களுக்கு வந்து நம்ம சும்மா அமௌண்ட் கொடுக்கல, லோன் தான் கொடுக்குறோம். அந்த லோன்ல வட்டியில 3%, மொத்தமா கேபிட்டல் சப்சிடியில 30%. இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. உண்மையிலே அவங்க எக்ஸ் சர்வீஸ்மென் தானா, என்ன ரிட்டையர்ட் ஆகிறாங்களா, உங்க சொல்றது எல்லாமே கரெக்டா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி எல்லாம் பண்றது ஃபர்ஸ்ட் இவங்க வெரிஃபை பண்றது. அதுக்கப்புறம் இவங்க அதை பேங்க்கு அனுப்புறாங்க. ஸோ பேங்க் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ப்ரொவிஷனலா சாங்ஷன் பண்றாங்க. ஓகே, இவங்க எலிஜிபிள் தான், இந்த பிசினஸ் இவங்க சொல்ற ஐடியாவும் ஓகே தான், இவங்க ஆண்டர்பிரனர் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் சாங்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேவா? எங்க கொடுக்குறோம், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட் சென்னையில இருக்கு. ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், லோன் வந்து சாங்ஷன்.
சும்மா கேட்டதும் கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் என்ன ஏதுன்னு தெரியணும். ஸோ அந்த ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். பட் அதை தாண்டி கவர்மெண்ட்டும் ஃபார்முலா ட்ரைனிங் கொடுக்கறது பெட்டர் தானே. அதனால அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகும்போது தான் என்ன ஆகும், லோன் வந்து கிடைக்கும். ஸோ இப்படிதான் இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அக்னி 5 ஓகேவா, இது இப்போ சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்னி 5 பத்தி பார்க்கணும் அப்படின்னா இது என்னது ஒரு ஐஆர்விஎம் ஓகேவா, இன்டர்மீடியட் ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்ச் முக்கியம், என்ன ரேஞ்சுன்னு அது முக்கியம். ஸோ இதுல நிறைய ரேஞ்ச் இருக்கு, ஷார்ட் ரேஞ்ச் இருக்கு, மீடியம் ரேஞ்ச் இருக்கு, லாங் ரேஞ்ச் இருக்கு, இன்டர்மீடியட் ரேஞ்ச். அது ஒவ்வொரு ரேஞ்சும் எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம பார்ப்போம். பட் இது இன்டர்மீடியட் ரேஞ்ச் இல்லையா. ஸோ இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். ஸோ பாலிஸ்டிக் மிசைல்னா என்ன கான்செப்ட்? பாலிஸ்டிக் மிசைல் என்னன்னா உங்களுக்கு இங்க ப்ரொஜெக்டைல் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸா இருக்கும் மேக்ஸிமம் கேஸ்ல. நிலத்துல இருந்து இன்னொரு நிலத்துல இருக்கிற டார்கெட்டை தான் டார்கெட் பண்ணும். அப்ப எங்க நிலத்துல இருந்து போகும்போது என்ன பண்ணிடுவாங்க, கீழே இருந்து மட்டும்தான் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஃபியூயல் வந்து கீழே இருந்து தான் தேவை. மீதியா என்ன பண்ணிடுவாங்க, அந்த கர்வை கரெக்டா விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிராவிட்டி மூலமாவே அந்த மிசைல் வந்து போய் அட்டாக். கீழே போறதுக்கு என்ன கிடையாது, ஃபியூயல் எதுவுமே கிடையாது, சார்ஜ் எதுவும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஃபயர் எல்லாம் அங்கே வராது. அந்த கிராவிட்டியில இருந்தே அந்த ஃபோர்ஸ்ல அது போயிடு. ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து கண்ட்ரியை அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, ஷார்ட் டார்கெட் கிடையாது. அதனால பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்றது எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5000 கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக். யூஎஸ் அங்க இருந்து சைனா வெடிக்கிறதுக்கோ இல்லை நம்ம இந்தியால இருந்து இன்னொரு டார்கெட் வைக்கிறதுக்கோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. நார்த் கொரியா ஃபுல்லாவே பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான், ஒவ்வொரு கண்ட்ரியும் டார்கெட் பண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரீசெண்டா செக் பண்ணது வந்து யூஎஸ் வரைக்கும் அவங்களால போய் அடைக்க முடியும். அந்த மாதிரி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இதோட கான்செப்டே மற்ற கண்ட்ரியை பயமுறுத்தி இருக்கு. அதனால இது மேக்ஸிமம் என்னமாவும் இருக்கும், நியூக்ளியர் ஹெட் தான் வச்சிருக்கும். ஏன்னா அப்பதான் மறக்க முடியும், சும்மா போய் பாம்பு போட்டு என்ன சொல்லும். அது நியூக்ளியர் வார் ஹெட்டா வச்சிருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்க யோசிக்கும். எனி டைம் வந்து நம்மள டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதனால நம்மளும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நியூக்ளியர் கேப்பபிள் அது முக்கியம், நியூக்ளியர் வார் ஹெட் இருக்கும். அப்புறம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பாலிஸ்டிக் மிசைல். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் என்னன்றது பார்த்துருக்கோம். அப்ப ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு எவ்வளவு இருக்கு, 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல. அப்ப இங்க இருந்து நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெவலப்டு பை யாரு, டிஆர்டிஓ, ஆப்வியஸா டிஃபென்ஸ் ரிலேட்டடா அவங்க தான் பண்றாங்க. ஸோ அக்னி இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு 5 மிசைல் சிஸ்டம்ல இது ஒரு வெரைட்டி, இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா கைடட் மிசைல்ஸ்னாலே அந்த மிசைல் வந்து ஏதோ ஒரு டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக கொண்டு வரும். அதை வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால ரிமோட்டா கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஏன்னா நமக்கு டார்கெட் அடிக்கணும், பட் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் அடிக்கணும், அதுவும் முக்கியம். அதனாலதான் கைடட் மிசைல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடியில இருந்து. ஸோ அதுல ஒரு பார்ட் தான் அக்னி. அதுக்கப்புறம் அதர் மிசைல்ஸ் டெவலப்ட் அண்டர் அந்த ப்ரோக்ராம்ல, ஏன்னா அக்னி 1 ஆஃப் த 5 டைப்ஸ் பார்க்கும். அப்ப மீதி 4 டைப் என்னதுலாம், பிருத்வி, திரிஷூல், நாக், அதுக்கப்புறம் ஆகாஷ். இது 4மே மிசைல் டைப். நம்ம யூஸ் பண்றதுல 5 மிசைல் டைப் ரொம்ப முக்கியம். அதுல அக்னி 1 இப்ப டெஸ்ட் பண்ணிருக்கோம், மீதி 4. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெனரலா டேர்ம்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம். ரீசன்ட்லி சீனியர் நியூஸ் இது என்னது அப்படின்னு, இது எல்லாமே ஒவ்வொரு மிசைல் சிஸ்டம். அதுக்கப்புறம் சிக்னிபிகன்ஸ் வந்து பிளேசஸ் இந்தியா அமங் ஃபியூ நேஷன்ஸ். எதுக்கா, இந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, சரியா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட். இது என்னன்னா ஒரு மிசைல் மட்டும் இருக்காது, அந்த மிசைல்ல ஒரு 4-5 சேர்ந்து இருக்கும். நீங்க ரிபப்ளிக் படையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 மிசைல் சேர்ந்து இருக்கும். அப்ப அதுல இருக்க ஒவ்வொரு மிசைலையும் என்ன பண்ணலாம், இவங்களால டார்கெட் பண்ண வைக்க முடியும், தெரிஞ்சுங்க, சரியா. ஸோ அது ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் வச்சிருக்கோம், நம்மளும் அதுல ஒரு நேஷன் ஆகிடும் இதன் மூலமா. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பிஎம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பவர்டு இனிஷியலி பை ராக்கெட். அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அன்பவர்ட், ரைட்டா. இதுதான் நம்ம சொன்னோம், மேலே ஏறிட்டு அப்புறம் வரும்போது but follows an unpowered trajectory that arches upwards before descending to reach its intended target. கீழ இருந்து மேல போற வரைக்கும் குடிச்சிட்டு அப்புறம் விட்டுருவாங்க, அது அங்க இருந்து ஸ்லோ ஆகி டார்கெட் எதுவும் அது போயிடுச்சு. அதனால இதுலதான் இது மட்டும் தான் இல்ல இம்பார்ட்டன்ட். ஸோ கேன் கேரி போத் நியூக்ளியர் அல்லது கன்வென்ஷனல் வார்ஹெட் ரெண்டுமே இருக்கும். பட் மேக்சிமம் நியூக்ளியர் தான் நம்ம வச்சிருக்கோம், ஏன்னா அதுதான் பக்கத்து கண்ட்ரிய இது பண்ணி வைக்கிறதுக்காக, சரியா, மிரட்டி வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மிசைல் ரேஞ்ச் நம்ம 4 சொன்னோமா. ஸோ இதெல்லாம் தான் ஷார்ட் ரேஞ்சுன்றப்போ
1000 கிலோமீட்டருக்குள்ள, மீடியம் ரேஞ்சு 1000 to 3000. இப்ப நம்ம பார்த்தது இன்டர்மீடியட் ரேஞ்ச். ஓகே, அப்புறம் லாங் ரேஞ்ச் வந்து மோர் தேன் 5000. இதுல மேக்ஸிமம் லென்த் வரைக்குமே இதை வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆக்சுவலா நம்ம எந்த யாருக்கு கொடுக்குறோம்? டார்கெட் குரூப் யாரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ல? பிரைமரி ஸ்கூல்ஸ். எந்த ஸ்டாண்டர்ட்? 1 to 5th வரைக்கும். ஸோ அதுதான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் எய்டட் பிரைமரி ஸ்கூல்ஸ் எங்க? ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ இது வரைக்கும் என்னன்னா ரீசெண்டா எல்லாமே நமக்கு பைலட் பேசிஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அங்க அது சக்சஸ் ஆகும்போது அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் அப்படிதான். ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் கொண்டு வந்தாங்க, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோம், அப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ஸ்லயும் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் வந்து இப்போ August 26 நாளைக்கு பண்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டு ப்ரொவைட் இது நம்ம பார்த்துக்கோம். சரியா? ஃபுட் டு தி பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் லான்ச் அது முக்கியம். செப்டம்பர் 2022 மதுரையில லான்ச் பண்ணாங்க. சரியா? இனிஷியலா லான்ச் பண்ணது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் March 23 என்ன நடக்குது? எக்ஸ்பான்ஷன் டு கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வில்லேஜஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க, அப்புறம் கார்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் August 23 நடக்குது. இப்போ எங்க எக்ஸ்பேண்ட் பண்றோம்? எல்லா கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ். அதுக்கப்புறம் July 24 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ரூரல் ஏரியாஸ். இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அர்பன் ஏரியாஸ். சோ இதான் அந்த எக்ஸ்பென்ஷன். செப்டம்பர் 22, அப்புறம் March 23, August 23, July 24, இப்போ August 23. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர். நம்ம ஏற்கனவே இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல மோடி நிறைய சொன்னாரு. அதுல ஒரு இது என்னன்னு சொன்னாருன்னு பார்த்தோம், ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வரும். இது எல்லாமே தீபாவளி கிஃப்டா நான் கண்ட்ரிக்கு கொடுக்க போறேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. வாயில் ஸ்வீட் வச்சு வாயில வெயிட் எடுக்க போறாங்க. ஸோ அதனால இப்ப என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி ஸ்லாபை வந்து 2 பேசிக்கிறாங்க. சரியா? ரெண்டுனா லிட்டரலா 2 கிடையாது, 3 ஸ்லாப் கிட்ட வரும். ஆனா மெஜாரிட்டி ஐட்டம்ஸ் இந்த 2 இதுல தான் வரும். நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே மெஜாரிட்டியான பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே 2 ஸ்லாப்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். சரியா? இப்ப நமக்கு ஆல்ரெடி எத்தனை ஸ்லாப் இருக்கு? 4 இருக்கு. சரியா? ஆனா அதை தாண்டி ஒரு சில ஸ்லாப் நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் தான் நம்ம 7 டிஃபரன்ட் ஷேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்லாப் கிடையாது. நீங்க சொல்ற 4 கரெக்ட் தான், அது ஆன் பேப்பர். பட் இதை தாண்டி ஒரு சில வேரியன்ட் இருக்கு. சரியா? சோ அதெல்லாம் தான் இந்த 0.25, 3%, 5%, 12%, 18, அப்புறம் 28. இப்ப இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியூஸ் இதை இந்த 7 டிஃபரன்ஷியேட்டர் 4 மாத்துறாங்க. ஆக்சுவலா 2 ஸ்லாபா கொண்டு வரும். ரைட்டா? இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் லெஸ் தேன் 1% ஆஃப் ஐட்டம்ஸ் எங்க இருக்கு? 0.25லயும் 3%லயும் அப்படின்னு சொல்றாங்க. 1%க்கும் கம்மியான ஐட்டம்ஸ் தான் இந்த 2 இதுல இருக்கு. இதுல 0.25லயும் 3%லயும் அதுல இதெல்லாம் வந்துருது ஸ்டோன்ஸ், ஜுவல்லரி, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே. அப்புறம் 5%, 18%, 40% இதெல்லாம் அதுல வந்துடும். நெக்ஸ்ட் as per the proposal 99% of the items currently in the 12% எங்க போயிடும்? 5 போயிடும். will move to 5. சரியா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 28 எங்க வந்துடும்? 18க்கு போயிடும். அப்போ 28 இங்க வந்துடும். ஸோ 12 எல்லாம் 5க்கு போயிடும். இப்போ 5ல இருக்கிறது ஆல்ரெடி 5லே இருக்கும். நெக்ஸ்ட் 28ல இருக்கிறத 18 கொண்டு வந்துடும். அப்ப 2 ஸ்லாப் என்ன வந்துடும்? 5ம் 18. இதுலயே மெஜாரிட்டியான ஐட்டம்ஸும் இருக்கும். இது போக மீதி எல்லாமே உங்களுக்கு புதிரிகள் மாதிரி இதுல வராததோ அல்லது கவர் ஆக முடியாததோ மட்டும் எக்ஸ்ட்ராஸ் ஆகும். அதுபடி மெயினா நம்ம யூஸ் பண்றது 5% and 18% மாறி. அதுக்கு வந்து இப்போ ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. இப்ப கேபினெட்ல இதை மூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எங்க கொண்டு போவாங்க? ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மூவ் பண்ணும். ரைட்டா? ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் நம்பர் 279. சரியா? 279. ஸோ இதுல தான் ரிமைனிங் ஐட்டம்ஸ் இன் 28% ஸ்லாப் தான் என்னது மெயினா சின்குட்ஸ். நம்ம யூஸ் பண்ற சின்குட்ஸ், டொபாக்கோ, சிகரெட், இது எல்லாமே சின்குட்ஸ்ல வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணிடுறோம்? அது எல்லாத்தையும் இன்னும் ஹையர் டாக்ஸ்க்கு மாற்றணும். 28%ல இருந்து 40% மாற்ற போறாங்க. அதுக்கப்புறம் வாஸ்ட் மெஜாரிட்டி 2 ஸ்லாப்ல தான் இருக்கும், 5% and 18%. ஓகே, இது இன்னும் ஃபைனல் கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் மூவ் பண்ணி அவங்க ஃபைனல் பண்ண பிறகு இது ஃபைனல் தான். அது வரைக்கும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம பார்க்கிறோம்.
நெக்ஸ்ட் இதுதான் நமக்கு இப்போ ஃபாலோ பண்றது மெயினா. சரியா? நோ டாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா மொத்த ஐட்டம்ஸ்ல எவ்வளவு வந்து இந்த ஸ்லாப்ல இருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கு மெஜாரிட்டி எங்க தான் இருக்கு? 18% ஜிஎஸ்டி தான் வாங்கிட்டு. அதுதான் எங்க மூவ் பண்ண போறாங்க? எங்க மூவ் பண்ணுவாங்க? எங்கேயும் மூவ் பண்ண மாட்டாங்க. 12 தான் 5 போகும். 18 இருக்கும். 28 ஒரு சிலது 18 வந்துடும். மற்றபடி சின்குட்ஸா இருக்கிறத தூக்கி இன்னும் 40% போடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா? எப்போ லான்ச் பண்ணோம்? 2017. அதுக்கப்புறம் ஒன் நேஷன் இதெல்லாம் காமனா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க பேக்ரவுண்ட் மட்டும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், டெஸ்டினேஷன் பேஸ்ட். ஸோ எங்க பாயிண்ட் ஆஃப் சேல் ஃபைனலா எங்க நடக்குதோ அங்கதான் என்ன பண்றோம்? டாக்ஸ் கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் டுவல் ஜிஎஸ்டி மாடல், சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரிஸ் ஜிஎஸ்டி, அப்புறம் இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில தான் டிசிஷன் எடுக்கிறோம். சென்டருக்கு மொத்தமா எவ்வளவு நமக்கு டிசிஷன் மெஜாரிட்டி எப்படி எடுக்கிறோம்? 75% எடுக்கிறோம். சென்டருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? ஓட் ஷேர் எப்படி இருக்கு? 1/3 சென்டருக்கு, 2/3 ஸ்டேட்ஸ். சரியா? அதுல 75% மேக்ஸிமம் யார் சொல்றாங்களோ சொல்லணும். அதை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் ஆஃப் 2025 இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட் கண்ட்ரி ஜிஎஸ்டி பிரான்ஸ். அதுக்கப்புறம் இந்தியா நம்ம ஃபாலோ பண்றது கனடாவோட மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஸோ அதான் இந்த கனடியன் டுவல் மாடல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டீரியரா கேட்கல, கேட்கலாம். ஸோ கனடியன் டுவல் மாடல். அதுக்கப்புறம் டாக்ஸ் என்னென்ன டாக்ஸ் சப்சியூம் ஆயிருக்கு? மொத்தமா ஒரு 17 டாக்ஸ் கிட்ட சப்சியூம் பண்ணிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் நாட் கவர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் ஃபேக்ட் என்னென்ன வாங்குறோம்? ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துரும். இப்போ அல்ஃபால் வந்து அந்த ஸ்டேட் தனியாக வாங்கிடுறோம். அதனாலதான் நம்ம டாஸ்மாக என்ன பண்றோம்? கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கான டாக்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வாங்கிடும். நெக்ஸ்ட் அடிஷனல் ஃபேக்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட் எவ்வளோ? 40 lakh குட்ஸ், 40 lakh வந்து குட்ஸ் இருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம ஜிஎஸ்டி இல்லாம பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம ட்ரேட் பண்றோம்னாலே என்ன பண்ணி ஆகணும்? ஜிஎஸ்டி வாங்கி ஆகணும். 20 lakhs சர்வீசஸ். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் 3 இதுல இருக்கு. நீங்க மந்த்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு, ஆனுவல் பண்ணிடலாம். அப்புறம் இவே பில் ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 lakhs மேல இருக்கிற குட் நீங்க வந்து இவே பில் இல்லாம கொண்டு போனா பெனால்டி. அதனால 40 lakhs அதிகமா மதிப்புள்ள இருக்கிற குட்ஸோ சர்வீசஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னாலே இவே பில் தேவை. அதுக்கப்புறம் ஸ்லோகன் ஆல்ரெடி இருந்ததுதான். நெக்ஸ்ட் 3 பில்ஸ். இதுதான் பயங்கரமா கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 பில் முதல்ல முக்கியம். என்ன பில்லாம் அப்படின்னா இந்த 3 பில்ஸ். கான்ஸ்டிடியூஷன் 130 அமெண்ட்மெண்ட் பில், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் ஒரு 30 days கண்டினியூஸா ஜெயில இருக்காங்க. என்ன கிரைமுக்காக? 5 வருஷத்துக்கு மேல பனிஷபிளா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அஃபென்ஸ்க்காக 30 days அவங்க ஜெயில இருந்தாலே 31வது நாள் அவங்களை என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றதுதான் இந்த பில் சொல்லு. இதுக்குதான் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இதுல அவங்க கன்விக்ட்ன்றதை பத்தி கூட சொல்லல. ஓகேவா? அதாவது கோர்ட்ல நிரூபணம் ஆகணும்னு கூட இல்லை. சும்மாவே அவங்கள பிடிச்சி ஜெயில 30 நாள் வச்சாலே அவங்கள வந்து நம்ம தூக்கிடணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒருவேளை நீதிமன்றம் வந்து ஃபியூச்சர்ல அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லி விடுவிச்சா அவங்கள திருப்பி அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. 30 நாள் ஒருத்தர் ஜெயில இருக்காரு, 31வது நாள் புது சிஎம் ஒருத்தவங்களை போட்டுட்டு 35 நாள் நான் சரிவா நீ நிரபராதினா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டா அவரை கூப்பிட்டு திருப்பி சிஎம்மா வைக்க முடியுமா? அது பிராக்டிகலா பாசிபிள் இல்லை. சரியா? ஆனா கவர்மெண்ட்ல இப்படி ஒரு ஸ்டெப் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா தப்பு இல்லை அப்படின்னு அவங்களை நிரூபிச்சு அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டா தான் நாங்க வந்து அவங்களை திருப்பி அப்பாயிண்ட் பண்ணிடுறோம்ல. அப்புறம் ஏன் என்ன இஷ்யூ இருக்கு? நம்ம தப்பு பண்றவங்கள மட்டும்தானே தண்டிக்க போறோம் அப்படின்றது கவர்மெண்ட் சைடு இருக்கிற ஒரு ஆர்குமெண்ட். சரியா? சோ இந்த 3 பில்லுமே இது முக்கியம். எதனால இந்த 3 பில்லியன் கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப ஜம்மு காஷ்மீர் இருக்கிறது அதை ஹேண்டில் பண்றது இந்த பில்ல தான் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே நம்ம பிஎம் ஓகே, சிஎம் உடைய பவர்ஸ்ல கேள்வி. அப்ப சிஎம் மட்டும் நீங்க 130 கான்ஸ்டிடியூஷன் மட்டும் பண்ணீங்கன்னா ஜம்மு காஷ்மீரும் கவர் ஆகாது, யூனியன் டெரிட்டரிஸும் கவர் ஆகாது. ஸ்டேட்ஸ் அதுல வந்துடும். மீதி இந்த 2 மிஸ் ஆகும்ல. அதனால மொத்தமா இது 3மே தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க.
அது 3 பாஸ் ஆச்சுன்னா இப்ப சொன்னது நடக்கும். ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதான் சொல்லியிருக்கோம். ஸோ லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரிமூவல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் மினிஸ்டர் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் வந்து அதான் 30 கான்சிக்யூட்டிவ் டேஸ். அது முக்கியம். கான்சிக்யூட்டிவ் டேஸ்னா தொடர்ந்து 30 நாள் ஜெயில இருக்கணும். ஆன் அலிகேஷன்ஸ் தான். அலிகேஷன்னால என்னது? குற்றச்சாட்டு தான். இது வந்து ப்ரூவ்டு கிடையாது. அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு எதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணல. ஜஸ்ட் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு, இல்ல ஊழல் பண்ணியிருக்காரு, கிரிமினல் சார்ஜஸ். அப்படி வந்து அலிகேஷன் இருந்தாலே போதும். அது என்ன இம்ப்ரிசன்மெண்டா இருக்கணும், என்ன மாதிரி குற்றமா இருக்கணும், 5 வருஷத்துக்கு மேல தண்டனைக்குரிய குற்றமா இருக்கும். அது முக்கியம். 5 இயர்ஸ் ஆர் மோர். அப்படி இருந்துச்சுன்னா 31st டே அவரை ரிமூவ் பண்ணிடலாம் பை தி பிரசிடென்ட். சரியா? நெக்ஸ்ட் பாரதிய அந்தாராஷ்டிரிய ஸ்டேஷன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஆல்ரெடி இருக்கு. என்னன்னா நம்ம இந்தியாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து ஸ்பேஸ்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். சரியா? கொண்டு வர போறோம். அதுக்கான மாடல் தான் இப்ப என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டேல இருந்துச்சு. நேஷனல் ஸ்பேஸ் டேக்கும் ஸோ August 23rd தான் இந்த ஸ்பேஸ் டேல இந்த மாடலை வந்து காமிச்சிருந்தாங்க. சரி, அப்ப நம்ம ஸ்பேஸ் இது இப்படிதான் டிசைன் பண்ண போறோம். நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ அது என்ன அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சொன்னது. ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னா மொத்தமா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியாது, அப்படியே கெட்டி தூக்கிட்டு போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காம்பனண்டா தான் அனுப்பிட்டு இருப்பாங்க. அதுக்காண்டி நம்ம இங்க இருந்து வண்டியில போய் டெலிவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அனுப்ப முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு யூனிட்டா பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட யூனிட் ரெடி ஆனதும் இதை போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல அதை அடுத்தது கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்படிதான் பண்ணுவோம். அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 2035 இந்த மொத்த ஸ்டேஷனையும் கட்டி முடிக்கணும்ன்றது நம்மளுடைய டார்கெட். ஆனா அதை நீங்க என்ன பண்ண முடியாது, 35னா 35லே பண்ண முடியாது. அதுல இருந்து ஒரு 10 வருஷமா 7 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சாதான் 35ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்ன பண்றோம், 28ல நம்ம முதல் காம்பனண்ட்டை அனுப்பலாம்னு இருக்கு. ஸோ இந்தியா பிளான்ஸ் டு லான்ச் ஃபர்ஸ்ட் மாடியூல். மாடியூலா பிரிச்சிருப்பாங்க. அதுல முதல் மாடியூல 2028ல அனுப்பி ஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்றது 2035ல பண்றதா. ஸோ அந்த கான்செப்ட் முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதர் கண்ட்ரிஸ் நிறைய வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரு ப்ராமினென்டான ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது ஒரே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான், மற்றது எல்லாமே குட்டி தான். அதனால இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன பண்றோம், ஒரு 5 கண்ட்ரிஸ் சேர்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி USA, அதுக்கப்புறம் யுனைடெட் நாசா பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜப்பான், கனடா, ரஷ்யா. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் எப்ப அனுப்புனாங்க, 98ல அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா அது வந்து ஸ்டைல இழக்க போகுது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதனாலதான் ஆல்டர்னேட் வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா? ஆல்டர்னேட்ல நம்ம 2035 சொல்லியிருக்கோம். ஆனா ஆல்ரெடி சைனாவும் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அந்த மாடியூல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ ரஷ்யா ஏற்கனவே வச்சிருக்காங்க சல்யூட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் USA ஸ்கைலேப். ஸோ இது USAவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் லேப். அதுக்கப்புறம் இந்த டியாங்டாங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் யார் அனுப்பியிருந்தாங்க, சைனா வச்சு. சரியா? ஸோ இதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் வச்சிருக்கிறது, மொத்தமா இருக்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதுல என்ன கண்ட்ரிஸ், இதுல இந்தியா கிடையாதுன்றத ஞாபகம், அது முக்கியம். ரைட்டா? அதுக்கப்புறம் இதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்குள்ள. நெக்ஸ்ட் லிட்ரேச்சருக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ தமிழ் லிட்ரேச்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட். என்னன்னா லிட்ரேச்சர்ல நல்ல நாலேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்றோம். அதுதான் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எஜுகேஷன் தான். யாருக்கு வைக்கிறாங்க? அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸ் 10th சிலபஸை பேஸ் பண்ணி. ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வைக்கிறோம். ஓபன் டு கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் 10 பேஸ் பண்ணி தமிழ் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். ஸோ வச்சு என்ன பண்றோம், top 1500 students selected to the exam monthly stipend எவ்வளவு கொடுக்குறோம், 1500 கொடுக்குறோம் 2 வருஷத்துக்கு. அதாவது ஸ்கூல் முடிகிற வரைக்கும். ரைட்டா? அப்ப 11th ஸ்டார்டிங்லேயே நம்ம டெஸ்ட் வச்சிடறோம் 10th பேஸ் பண்ணி. அந்த இதுல அவங்க ஸ்கோர் பண்ற மார்க்கை பொறுத்து டாப் 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 2 வருஷத்துக்கு மாசம் எவ்வளவு கொடுக்குறோம், 1500 ஸ்டைபண்டா கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட் போலீஸ் அக்கா ஸ்கீம். சரியா? சோ போலீஸ் அக்கா ஸ்கீம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கோயம்புத்தூர்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இது பைலட் பேசிஸ்ல இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னா இதை மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பேசிருக்காங்க. ஆனா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சைடு போயிட்டு இருக்கு. பட் அக்ராஸ் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே இது காமனான ஸ்கீம் கொண்டு வரலாம். இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. சரியா? அதனால ஃபியூச்சர்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே அறிவிச்சிருவாங்க.
அதனாலதான் இந்த ஸ்கீம் நம்ம பேசணும். ஸோ போலீஸ் ரெக்கா கான்செப்ட்ல என்ன அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒரு லேடி போலீஸ ஒவ்வொரு காலேஜஸ்லயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்ட இந்த காலேஜ்க்கு இவங்கன்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். அப்ப அவங்களுடைய நம்பரையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுறாங்க, மெயினா கேர்ள்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எவ்ரி 4 டைம், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த காலேஜுக்கு போய் அவங்க விசிட் பண்றாங்க. எதுவும் குறைகள் இருந்தாலோ இல்ல அங்க எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட பேசலாம். ஸோ அதை வந்து இவங்களுக்கே ஒரு சில அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, இமீடியட்டா சால்வ் பண்ற மாதிரி ஒரு சில பவரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யும். ஸோ இதுதான் அந்த ஸ்கீமுடைய மொத்த கான்செப்ட். ஸோ அண்டர் த இனிஷியேட்டிவ் an experienced policewoman is deputed to every college having female students to build a sense of trust and solve their harassment related issues. ஏன்னா இந்த ஸ்கீமை ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது பெருசா உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எதிர்பார்க்கல. ஆனா என்ன இருந்துச்சுன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. சில பொண்ணுங்களால மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது, ஈவன் அவங்க வீட்டுல கூட ஷேர் பண்ண முடியாத விஷயம்லாம் கூட அந்த போலீஸ் கிட்ட அவங்களால ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியுது. அப்ப வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமா இருந்துச்சு, நிறைய இடத்துல அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால அந்த ஸ்கீம் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு பண்றதுக்கு இனிஷியேட்டிவ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்து அவங்க அந்த காலேஜோட ஓரியன்டேஷன் ஸ்டார்டிங்ல வைப்பாங்கல்ல, அப்பவே இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க நம்பரை வந்து நோட்டீஸ் போர்ட்ல போடணும் இதெல்லாம். ஸோ ஒன்ஸ் ஃபோர்த் நைட்ன்றது 2 வாரத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணணும். அதுதான் ஸ்கீமுடைய மெயின் கிளாஸ். அதுக்கப்புறம் ஆபரேஷன் சத்பாவனம். ஓகேவா? ஸோ இந்த ஆபரேஷன் சத்பாவனம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த அமரன் மூவி பார்த்துருக்கீங்க. அமரன் மூவில இனிஷியலா ஒரு சைடு வந்து ஷூட்டிங் இதெல்லாம் நடந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 month வந்து நம்ம வந்து பீப்புளோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஸ்கூல்ஸ் போறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுவோம். ஸோ இதை வந்து ஆர்மி ஆக்சுவலா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? இது எதனால அப்படின்னா இப்போ நமக்கு இப்ப ஜம்மு காஷ்மீர்ல என்ன மாதிரி இருக்குன்னா ரேடிகலிசம் அதிகமா இருக்கு. அப்ப அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பாத்தியா நம்மளாலே ஃப்ரீயாவே இருக்க முடியல இந்தியால, ஆனா இப்ப மற்ற கண்ட்ரினா நம்ம வந்து அங்க ஃப்ரீயா இருக்கலாம், அவங்க வந்து உங்களை நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள கொண்டு வந்தோம். நம்மள வந்து ஒரு நெகட்டிவான இதுல அவங்க பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஜம்மு காஷ்மீர்லயும் காமனா இருக்கும். எவ்ரி 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அல்லது 5 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் வந்து கன் பண்ணி இருந்துட்டே இருப்பாங்க. எவ்ரி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இருந்துட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி டிராபிக் போலீஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆர்மி ஃபுல்லாவே இருப்பாங்க. அப்படின்றப்ப ஜென்ரலா அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும், கன்னோடைய ஆர்மி மேன் சுத்திட்டே இருக்கும்போது அவங்க சரி நம்ம நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க போல, இவங்க நம்ம எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போல அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் மூலமா இது நிறைய டைம் ஆர்மிக்கு அகேன்ஸ்டா மாறுச்சு. எப்படி மாறுச்சு அப்படின்னா ரீசன் இது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நீங்க நியூஸ்லாண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்மி வேன்ல தான் முன்னாடியே அவர் ஹியூமன் ஷீல்ட் மாதிரி ஒருத்தனையே கட்டி அந்த வண்டியில போயிருப்பாங்க. இது வந்து முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மேல பயங்கரமா ஸ்டெப் எல்லாம் எடுத்தாங்க. பட் என்ன நடக்கும்னா இப்ப டெரரிஸ்ட் ஒரு பில்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை நோக்கி இந்தியன் ஆர்மி போகும்போது காமன் பப்ளிக்கும் நடுவில் வந்துடும். ஓகேவா? நடுவில் வந்து அங்க இருக்கிற டெரரிஸ்ட காப்பாற்றுறதுக்கு இவங்க ஆர்மிக்கு அகேன்ஸ்டா கல்லூரி எறிகிறது இதெல்லாம் நடக்காது. இது வந்து ஃப்ரீக்வெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சத்பாவனா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். சத்பாவனா மூலமா நம்ம வந்து ஆர்மி மென் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் போறது, அவங்க கிட்ட பேசுறது, யங்ஸ்டர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த மாதிரி அவங்க கூட கனெக்ட் ஆகுற மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா பப்ளிக்கோட மனசுல இடம் பிடிக்கணும், சிம்பிளா இதுதான். இது 98லயே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்னன்னா ஆரோக்கியம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை எங்க தவாங் டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ கொண்டு வந்து ரைட்டா. ஸோ இது மெயினா நம்ம இங்க டார்கெட் பண்றது பாகிஸ்தான், சைனா. 2 சைடுமே அடிக்கிறது உள்ள வந்துடக்கூடாதுன்னு இது நமக்கு ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நேஷனல் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். இதுவும் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யார் அறிவிச்சா மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மோடிஜி இது எதுக்கு சொல்றாரு? மெயினா ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் இந்தியன் ஓஷனுக்குள்ள டீப் ஸ்டேல ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. ஏன்னா டீப் ஸ்டேக்குள்ள நம்ம இன்னும் என்ன பண்ணல, எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கம்ப்ளீட்டா இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து டீப் ஸ்டே எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது தான் அங்க ஸ்டேல் கேஸ் ரிசர்வ் அதிகமா இருக்கிறது ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒன்ஸ் அவங்க ஷேல் கேஸ் கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய டிபெண்டன்ஸ் க்ரூட் ஆயில நல்லாவே குறைஞ்சிச்சு. அப்போ மற்ற கண்ட்ரியும் அவங்க மேல இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல.
இன்னைக்கு எக்கச்சக்கமான ஸ்டேட் லேஸ்லாம் உங்ககிட்ட யோசிக்கிட்ட. அப்போ நீங்க டீப் ஸ்டேக்குள்ள போகும்போதுதான் அங்க ஏதாவது நமக்கு தேவையான மினரல்ஸோ இல்ல இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரேன். சோ இந்த இதை பத்தி பேசும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா சமுத்திர மந்தன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. அந்த சமுத்திர மந்தன்றது என்ன ஆக்சுவலா ஒரு புராண கதை தான். ஸோ சமுத்திர மண்டலங்கள்ல என்ன நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அங்க இருக்கிற தேவர்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காட்லி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேவாஸ் ஒரு சைடு, இன்னொரு சைடு அசுரஸ். என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே வீக் ஆயிடும். சரி, அப்ப வீக் ஆகுறது எதனால ஆகுறாங்க அப்படின்னா அந்த அமிர்தம்னு சொல்றோம்ல, அமிர்தமா இருந்துச்சு அப்படின்றோம். இந்த அமிர்தம்ன்றது என்னது ஆக்சுவலா லைஃப். எனக்கு சாகா வரம் கொடுக்குறாங்க. ரைட்டா? அப்ப அந்த சாகா வரம் கொடுக்குற அந்த அமிர்தம் வந்து காலியாச்சு. அப்ப என்னன்னா அமிர்தத்தை எடுக்கணும். அப்ப அமிர்தத்தை எங்க இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா எங்க இருக்கும்னு நினைச்சாங்க அவங்க நம்புறாங்க கடல்ல. ஓகேவா? டீப் சீல இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லா தேவர்களும் இன்னொரு சைடு அசுரர்கள். சரியா? சோ இந்த பாம்பு என்னது வாசுகி. சரியா? சோ வாசுகின்ற பாம்பும் இந்த ஒரு மலையும் அவங்க என்ன வச்சுக்கிறாங்க, கிடையிறதுக்கு அந்த ராடு மாதிரி இந்த மலையை வச்சுக்கிறாங்க. கீழே யார் இருக்கா? விஷ்ணு வந்து டாடாஸோடைய அவதாரத்துல இருக்கு. சோ அவர் அந்த மலையை தாங்கிக்கிறாரு. இவங்க அந்த மலையை இங்க இருந்து இந்த தைய கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறாங்க. சோ இந்த கிடையும் போது நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அதுலதான் லக்ஷ்மி, காடஸ் லக்ஷ்மி வர்றது, அதுக்கப்புறம் அக்ஷனை பாக்குறதுன்னு சச்சைய பாத்திரம் ஒண்ணு, இப்படி நிறைய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம் நம்ம புராணங்கள்ல பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல இருந்துதான் எடுக்கிறாங்க. சோ மோடிஜி வந்து அந்த கான்செப்டை இதுல கம்பேர் பண்றாரு. டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் இதை கம்பேர் பண்ணி தான் அவசியம். ஸோ இதோட ஒன்லைனர்ஸ் மாதிரிலாம். அதுக்கப்புறம் இதுல பார்த்தோம்னா கேரளா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட்டா இருக்காங்க. ரைட்டா? இப்படி போறதா சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஃபுல்லி டிஜிட்டல் லிட்டரேட் ஸ்டேட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி லிட்டரேசியில அவங்க கம்ப்ளீட்டா இப்போ அச்சீவ் பண்றாங்க. இந்த வருஷம் 91. சரியா? சோ இது டோட்டல் லிட்ரேசி ரேட் 91 அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. சோ இது ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் ஜலாலாபாத் எங்க ஷாஜகான்பூர்ல ஜலாலாபாத்துடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னன்னு மாத்துறாங்க பரசுராம் சிங் அப்படின்னு மாத்திருக்காங்க. ரொம்ப சிக்னிபிகண்ட் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீக்கான நியூஸ் வந்து ஆக்சுவலி கம்மி தான், அதனால இது வரைக்கும் முடிஞ்சு. தேங்க்ஸ்.